சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் சிறுபவயலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த உடனே என்னுடைய ஜெப அறையில நான் கலிகூர்ந்து மகிழ்ந்து, எங்களுக்கு தெரியும் ஒரு வசனம் எங்களை சந்தோஷப்படுத்துகிறது, ஒரு வசனம் எங்களை அது கலிகூர பண்ணுகிறதானால் அது கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் தாராளமாய் 100க்கு 100 நீங்க நம்பலாம். கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த கால வேளையில இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு உங்களை பார்த்தாலே போதுங்க. அதுதான் அந்த கண்ணு உங்களை பார்க்கணும். பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கைய தலைகீழ மாறிடும். அல்லேலூயா. பசுத்தவான்கள் பைபிள்ல நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு வல்லமையான ஜெபத்தை நான் சொல்றேன். அநேக பசுத்தவான்கள் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே உங்க கண்ணை திறந்து பாருங்கப்பா. இந்த ஜெபம் இன்னைக்கும் இந்த கால வேளையில இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. நிறைய தேவை இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாத்தையும் நீங்க தனித்தனியான சொல்ல வேண்டாம். ஒரே ஜெபம், வல்லமையான ஜெபம். உங்க கண்ணை திறந்து பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நிலைமையை கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29, 2 நாளாகமம் 6:20. உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க, உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் இரவும் பகல் என்ன செய்வதாக? சாலமோன் சொல்றார், ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாலும் உங்க கண்ணு இங்க திறந்து இல்லைன்னா, இங்க வருகிறவர்களை உங்க கண்ணு பார்க்கலன்னா ஒரு அற்புதமும் நடக்காத ஆண்டவரே, ஒரு அதிசயமும் நடக்காத ஆண்டவரே. அந்த ஆலயத்தின் நடுவிலே சாலமோன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இரவும் பகலும் உங்க கண்ணு திறந்திருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்ணான். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த கண்களை திறப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கண்ணு திறக்குமானா அக்கினி இறங்கும், தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இன்னொரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி ஜெபம் பண்ணார். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. Please listen the word. உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா என்ன சொல்றார் பாருங்க. அப்பா உங்க கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே, தேவனுடைய ஆலயம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, உங்க கண்ணை திறப்பீராக. உங்களுடைய அடியேன் செய்கிற ஜெபத்தை பார்க்க உங்க கண்ணை திறங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜெபம் பண்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனோம். ஆண்டவரே உங்க கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே. இந்த காலவேளையில நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, நீங்க தனித்தனியா உங்க பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை உங்க கண் திறந்து பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கணவரை உங்க கண் திறந்து பாருங்க ஆண்டவரே, என் பிரச்சனைகளை கண் திறந்து பாருங்க ஆண்டவரே, என் நெருக்கத்தை கண் திறந்து பாருங்க ஆண்டவரே, என் வேதனைகளை நீங்க கண்ணு திறந்து பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவர் கண்ணு திறந்தார்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். இப்போ நான் ஒரு வேர்டை சொல்றேன் பாருங்க. நெகேமியா சொல்றாரு, ஆண்டவரே
உங்க கண்ணை திறந்து என்ன செய்யுங்க பாருங்க. ஆண்டவர் கண்ணை திறந்தார் பாருங்க. என்ன நடந்தது? நெகேமியா 6:15 வாசிங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு. எத்தனை நாளைக்குள்ள? இந்த 52 தலைகீழ போட்ட என்னங்க சொல்லுங்க. அப்ப இது என்ன வருஷம் சொல்லுங்க? 52 அப்படி ரிவர்ஸா போட்டா என்னதுங்க? 25. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இது 52ன்னு போட்டிருக்கு. உங்க கண்ணை திறந்து பாருங்க. சொன்ன உடனே அவனுடைய பிரச்சனை 52 நாள்ல தீர்ந்துருச்சு. நான் ப்ராப்பர்ட்டிக்கலா சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாக இருக்கலாம். நிறைய சவால்கள் இருக்கலாம். அது உங்கள் வேலை விஷயத்திலே, உங்கள் பொருளாதார காரியத்தில் இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் ஆவியிலே நிறைந்து சொல்லுகிறேன், 52 நாளில் அது முடியும். விசுவாசிச்ச கையை தட்டி 52 நாள் ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். பிரதர், சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை அது அப்படியே நிறைவேறும். ஒரு நிமிட கையை தட்டுங்க. நான் சொல்லுகிறதுக்கு வாங்க. 52 நாளில் பிரதர், சிஸ்டர், இந்த வருஷம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், 52 நாளில் உன் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு முக்கிய காரியம். நான் சொல்லுகிறேன், கண்ணை திறந்து கர்த்தர் பார்த்ததுனால முடியவே முடியாது என்கிற காரியம், ரொம்ப நாளா ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டிருந்த காரியம் 52 நாளில் கர்த்தர் அதை முடித்தார். ஹல்லேலூயா. அந்த 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எந்த தேதியில முடிஞ்சிச்சுன்னா 25ஆம் தேதியில. தேதி 25 இருக்கலாம், நம்ம விசுவாசம் இது வருஷம் 25, 2025. எப்படி பார்த்தாலும் 52, அப்படி பார்த்தாலும் 25 தான், இங்கேயும் 25 தான். கன்ஃபார்மா நம்பலாம். கர்த்தர் உனக்கு நெகோமியாவுக்கு கண் திறந்தது போல நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தை எடுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு மனிதன் கண்ணை திறக்கிறதுக்காக ஜெபம் பண்ணார். அவர் யாருன்னு சொன்னா எசேக்கியா. ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் எசேக்கியா 2 ராஜாக்கள் 19:16, ஏசாயா 37:17. அதுல 2 ராஜாக்கள் 19:16 பாருங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும், நீர் உம்முடைய கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி, சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும், சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். கண்ணை திறந்து பாருங்க. அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான் எசேக்கியாவுக்கு. அவனை கேவலப்படுத்தி, அவனை நிந்தித்து, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான். அது ரப்சாக்கே என்கிற சேனை தலைவன்கிட்ட கொடுத்து அனுப்புறான். அப்பதான் அந்த கடிதத்தை கர்த்தருடைய ஆலயத்துல 2ஆ விரிச்சு காட்டுறார். அப்பா, இந்த சனகரிப் என்கிறவன் உம்மையும் எங்களையும் நிந்தித்து சொல்லி அனுப்பி இருக்கிற இந்த வார்த்தையை கண் திறந்து பாரும் ஆண்டவரே. சனகரிப் என்கிற ராஜா என்ன தெரியுமா சொல்றான்? எசேக்கியாவை பார்த்து, ஹே, நீ எல்லாம் ஒரு ராஜாவா? நான் சொல்றேன்டா, 2000 குதிரையை தரேன்டா. அந்த குதிரையில ஏறதுக்கு உன்ட்ட ஆள் வச்சிருக்கேடா. நீ என்னை எதிர்க்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் எல்லா நாட்டையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு யாரு? எம்மாத்திரம். நீ எல்லாம் ஒரு தூசு. உன்னாலலாம் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ யார நம்பிக்கிட்டு இருக்கிற? மோதிர ஆள் யாருன்னு தெரியுதா? சனகரிப்பெல்லாம் ஜெயிக்கவே முடியாது என்று இன்னும் என்னென்னமோ கேவலமான வார்த்தையை சொன்னான். அதற்கு எசேக்கியா செய்த ஒரே பிரேயர், உங்க கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கால வேளையில
அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள், அநேக பேர் உங்களை அற்பமா பேசின காரியம் இருந்திருக்கலாம். இந்த ஜெபத்தை செய்யுங்க. இந்த காலவேளையில உங்கள் கண்களை திறந்து கைதட்டி உங்க கண்ணை திறந்து பாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை திறந்தார் பாருங்க கர்த்தர், கண்ணை திறந்தார் பாருங்க. அன்றைக்கு ராத்திரியில ஒரே ஒரு தூதனை அனுப்பி 180,000 சனகரிப்பின் ஆளை ஆண்டவர் வெட்டி சாய்த்தார். ஒரே ராத்திரியில எசேக்கியாவுக்கு ஜெயம் தந்தார். இன்னொரு மனிதன் அப்படி ஜெபம் பண்ணார், உடைய கண்ணை திறந்து பாரும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, உம்முடைய கண்களை திறந்து, உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழ் இடங்களையும், எங்கள் பாழ் இடங்களையும், உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும், உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். பாருங்க, பார்த்தருளும். பாழா கிடக்குதப்பா, பார்த்தருளும். வாசிங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். உங்களை நம்பி இந்த விண்ணப்பத்தை செலுத்துற ஐயா. உங்க கண்ணை திறந்து பாருங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே 21ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, நான் இங்க ஒரு ப்ராபசியை சொல்றேன். ஆண்டவரே, நாங்க பாழாய் போய் கிடக்கிறோம், எங்க பிரச்சனை இப்படி இருக்குது ஆண்டவரே, உங்க கண்ணை திறந்து பாருங்கன்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து காபிரியேல் வேகமா பறந்து வரான். உங்க நம்ப முடியுதா? இந்த வருடம் உங்கள் நன்மை வேகமாய் பறந்து வரும், உங்கள் சுகம் வேகமாய் பறந்து வரும், உங்களுக்கு கிருபை வேகமாய் பறந்து வரும். எவைகளை எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எவைகளை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ. நிறைய பேர் கையே தட்ட மாட்டீங்க. கை தட்டுறது என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நம்புறீங்கன்னா கை தட்டுங்க, இல்லாட்டா சைலண்டா இருங்க. ஹல்லேலூயா. நான் அனுபவித்தது தேவ சமூகத்தில் கலி கூர்ந்த வார்த்தையை தான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் மட்டும் கண்ணை திறந்துட்டார்னா ஆண்டவட்டது நன்மை ஸ்லோவா இல்ல, வேகமாய் பறந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ செருபாபேலுக்கு வருவோம். ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, உன்னை என் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் செருபாபேலை எப்படி பார்க்குதுங்க? இன்னைக்கு இந்த கால வேளையில் ஒரு 7 நிபந்தனையை சொல்லிட்டு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுற வேகமா. ஏன் செருபாபேலை கர்த்தருடைய கண்ணு சந்தோஷமா பார்த்துச்சு? ஒரு நிபந்தனை இருக்குல்ல. ஏன் செருபாபேல் நெருக்கத்திலையும் வேதனையிலையும் இருக்கும்போது அவனை தேவனுடைய கண்கள் ஏன் சந்தோஷமா பார்த்தது? செருபாபேலி எப்படிப்பட்டவன் என்றால், முதல் குறிப்பு, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன். ஆமென். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். பாத்தீங்களா? செருபாபேல் மேல ஏன் கர்த்தருடைய கண்ணு பாக்குது? அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறவன்? இந்த வருஷம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அவர் என் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க. செருபாபேலை பார்த்த கர்த்தர் உங்களையும் பார்ப்பார். இரண்டாவது, செருபாபேலை ஏன் ஆண்டவர் பார்த்தார்? செருபாபேல் கர்த்தருடைய ஊழியக்காரனின் வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறவன். நிறைய பேர் நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு செவி கொடுக்க சொல்லுவாங்க, ஆனா ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆகாய் 1:12 என்ன சொல்லுது பாருங்கள். செருபாபேல் கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அவன் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆவியில் நிறைந்து சொல்லுகிற அந்த வார்த்தைக்கும் அவன் செவி கொடுத்தபடினால் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலை பார்க்கிறது. ஹல்லேலூயா. செருபாபேலையே ஆண்டவர் பார்த்தாரு. எஸ்ரா 3ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது செருபாபேலும் எழும்பி தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடம் கட்டுகிறவன். 3வது பலிபீடம் கட்டுறது என்ன? we worship the God. ஆண்டவருக்கு துதி பலி செலுத்தினான். பழைய ஏற்பாட்டு காலத்துல காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் பலி செலுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் சொல்லுகிற ஸ்தோத்திரம், நாம சொல்கிற துதி பலி. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்க வீட்டுல பலிபீடம் கட்டுங்க. நீங்க போகிற இடத்தெல்லாம் பலிபீடம் கட்டுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுங்க. உங்க கம்பெனியில கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுங்க. நீங்க போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்க உள்ளத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயில ஸ்தோத்திரிங்க, உங்க இருதயத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு என்ன பீடம் கட்டுங்க? பலிபீடம். அப்போ செருபாபேலை ஏன் கர்த்தர் பார்த்தாரு? அவன் பலிபீடம் கட்டினான். 4வது குறிப்பு, ஏன் ஆண்டவர் செருபாபேலை பார்த்தாரு? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். செருபாபேல் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆலயத்தில் கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ளவன் வந்து வேலை செய்யறான். சோத்திரம். செருபாபேல் வந்து தங்கள் தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை, கர்த்தர் மேல் வாஞ்ச. யாரோ புஷ் பண்ணி இல்ல, அவனா விருப்பப்பட்டு, அவனா வாஞ்சையாய் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை நடக்கணுமே, கர்த்தருடைய வீட்டின் மேல் அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. அத கர்த்தர் பார்த்தார் பாருங்க. அவருடைய கண் அவனை பார்க்கிறது. ஆமென். நான் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு டியூட்டி போடுவாங்க. வெறும் பைபிள் படிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா கீழ்மட்ட எல்லா வேலையும் வாங்குவாங்க. அதெல்லாம் ஒழுங்கா செய்யறானா அப்படின்னு எங்களை டெஸ்டும் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தை பெருக்கிட்டு இருக்கிறேன். பெருக்கிட்டு மறுபடியும் நடந்து பார்க்கிறேன், ஏதாவது மண் இருக்குதான். மண்ணு தட்டுப்பட்டுச்சுன்னா மறுபடியும் பெருக்கிறேன். இப்படி 2-3 முறை ஆலயத்தை திரும்ப திரும்ப பெருக்கிறேன். ஆனா அங்க என்னை கவனிக்கவோ பார்க்கவோ யாருமே இல்லை. அங்க ஒரு வயதான ஊழியக்காரர், அவர் நான் செய்யற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பிங்க வான்னார். போய் என்னங்க யான்னு, நீ கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்யறத நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன் கையில ஒரு பெரிய மந்தையை கர்த்தர் தருவார்னர், பெரிய ஊழியத்தை நீ செய்வாயினர். அப்ப ஒரு ஆத்மாவும் கிடையாது, ஒரு மந்தையாட்ட கிடையாது. நான் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட். நான் கேட்டேன், நீங்க சொல்றத நம்புற மாதிரியே இல்லைங்க ஐயா, எதனால சொல்றீங்க? நீ கர்த்தருடைய ஆலயத்தை பெருக்கிற, நடந்து பார்க்கிற, மறுபடியும் பெருக்கிற, அந்த ஆலயத்துல நீ பெருக்கிறியா பெருக்கலையான்னு உன்னை யாரும் கவனிக்கல. ஆனா அந்த ஆலயத்தின் மேல இவ்வளோ வாஞ்சையா செய்யறல்ல, கர்த்தர் உனக்கு ஒன்றை செய்வார்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையாருக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வேலையில வாஞ்சையா இருப்பீங்கன்னா செருபாபேலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது போல இந்த செருபாபேல் மேல ஆண்டவர் ஏன் கண்ணை வச்சாரு அப்படின்னு சொன்னா, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு செருபாபேலும் எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். இது ரொம்ப பெரிய மெசேஜ். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறாங்க, யூதர்கள்லாம் கட்டுறாங்க. அப்ப கட்டும்போது அங்கே அப்படியும் இப்படியுமா இருக்கிற கலப்பின மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, ஒரு கால் ஆத்துலையும் ஒரு கால் சேத்துலையும் வைப்பாங்க. இங்க இயேசுன்னுவாங்க, அங்க வேற போய் பாகால போய் சேவிப்பாங்க அங்க. அதனாலதான் எலியா கூட சொன்னார்,
எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி, ஒன்னு ஏசுனானா ஏசுகிட்டவா, பாகால்னா பாகால் கிட்ட போ. இந்த பாகாலிக்கும் கும்பிடு போடுற, இயேசுவுக்கும் கும்பிடு போடுற. அப்போ இஸ்ரவேல்ல கலப்பின மக்கள் இருந்தாங்க. அந்த கலப்பின மக்கள் செருபாபேல்ட்ட சொல்றாங்க, உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் தேவாலயத்தை. அதுக்கு செருபாபேல் சொல்றான், தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லை, எங்கள் தேவனுடைய ஆலயத்தை நாங்களே கட்டுவோம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, இருளுக்கும் ஒளிக்கும், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க எங்கள் தேவனுக்கு நாங்களே கட்டுவோம், எங்களுக்கு யாருடைய உதவி. இது எதை காட்டுதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் அவன் கொண்டிருந்த வைராக்கியம். எப்படியா வேலை நடந்தா சேர்த்தான், சரி செய்ய அப்படின்னு சொல்லாம அதுல ஒரு நாகரிகத்தை அவன் ஃபாலோ பண்ணான். இல்ல நாங்க கட்டுவோம். ஏன்னா அவன் கட்டுறன்னு வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். அதனால வேணாம்பா, நாங்களே கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்வோம், கட்டுவோம். அப்ப தேவனை குறித்த வைராக்கியம் இருந்துச்சு பாருங்க. அதனால தான் கர்த்தருடைய கண்கள் செருபாபேலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஏன் செருபாபேலை கர்த்தர் பார்த்தார்? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆகாய் 1:14. பின்னும் கர்த்தர் செலுத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் ஆவியையும் எழுப்பினார். to revive the spirit. அவன் ஆவி எழுப்பினான். உற்சாகம் உள்ளவன். சபையில சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆவி ஒடுங்கி போன ஆவியா இருக்கும், வதங்கி போன ஆவியா இருக்கும், அந்த உற்சாகமா இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த செருபாபேல் யார்? அவனுடைய ஸ்பிரிட்டே ரிவைவாக இருந்தது, உற்சாகமா இருந்தது. இந்த கடைசி காலத்தில் உற்சாகம் உள்ள ஆவி உள்ள மனிதனை கர்த்தர் தேடுகிறார். தாவீது தன்னுடைய வயோதிப காலத்தில், தாவீது தன்னுடைய அந்திம காலத்தில், தாவீது இன்னும் கொஞ்ச நாளில் மரிக்க போகிறான். கடைசியாய் தன் மகனாகிய சாலமோனுக்கு என்ன ஆலோசனை சொன்னார் தெரியுமா? என் மகனே, உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் சேவித்து அவரை உற்சாக மனதோடு அவரை சேவி. எப்படி சேவிக்கணும்? நான் சொல்றேன், அப்பாவா நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறேன். ஆண்டவருடைய வேலையை அசதியா செய்யாதப்பா. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன கர்த்தர் ராஜாவாக்கி எனக்கு நீ பிள்ளையா பிறந்திருக்கிற. ஏசு இல்லைன்னா நம்ம குடும்பமே இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே இல்லை. அதனால ஆண்டவருக்கு ஒன்னும் பாதியமா செய்யாத, செய்யறத உற்சாகமா உற்சாகமா கை தட்டுங்க. உங்க ஆவி உற்சாகமா இருக்கா? சிலருடைய ஆவியை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கும், டல்லா இருப்பாங்க, ஒரு உற்சாகமாவே இருக்க மாட்டாங்க. இந்த உற்சாகம் இல்லைன்னா கர்த்தருடைய கண்ணு மேல வராது, பிடிக்காத ஆண்டவருக்கு. இந்த பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள பாவம் உள்ள வந்துருச்சுனாலே அவனை விட்டு போகிறது முதல்ல உற்சாக ஆவி போயிடும். சர்ச்சில் டல்லா இருப்பான், கை தட்ட மாட்டான், பாட்டு பாட மாட்டான், முகத்துல சந்தோஷம் இருக்காது, என்னமோ பறி கொடுத்தவனை போல இருப்பான். காரணம், அவன் ஆவியே டல்லாயிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாக ஆவியை தராரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த செருபாபேல கர்த்தர் ஏன் பார்த்தார்னா, அவன் என்ன ஆவி உள்ளவனா இருந்தான்? உற்சாக ஆவி. ஹல்லேலூயா. 7வது பாயிண்ட், ஏன் ஆண்டவர் இந்த செருபாபேலை பார்த்தார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை ஸ்கிப் பண்ணி போடுறாங்க பாருங்க. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு அப்படி வந்தவர்களில் செருபாபேல் ஒருவன். அதுதான் நாங்கள் அப்படி போட்டிருக்கோம். அப்ப இந்த செருபாபேல் யார்? பாபிலோன்ல இருந்து எங்க வந்துட்டான்? எருசலேம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோன் என்பது பின்மாற்றம், பாபிலோன் என்பது உலகம், பாபிலோன் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத இடம். பாருங்க, இந்த பைபிள்ல பாபிலோன் எருசலேம் இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எதிரடையானது. பாபிலோன்னா தாறுமாறுன்னு அர்த்தம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம்.
அப்போ தாறுமாறின் என்கிற அந்த பாபிலோனில் இருந்து சமாதான நகரத்திற்கு அவன் திரும்பினான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷம் திரும்ப வேண்டியதுக்கெல்லாம் திரும்புங்க. தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு கர்த்தர் பக்கமா வாங்க. எதெல்லாம் சோத்திரிக்கிறோம் பாபிலோனை போல இருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போடுங்க. அதனால உங்களுக்கு ஒன்னாக போகிறது இல்லை. நீங்க எருசலேமுக்கு திரும்பி வாங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் வேகமா. இப்படிப்பட்ட ஒரு செருபாபேலைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கண் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கலங்கி கொண்டிருக்கிற சகோதரியே, கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, வருத்தத்தோடு இருக்கிற சகோதரியே, இந்த 2025 என் கடனை நான் எப்படி அடைப்பேன், இந்த வியாதியை நான் எப்படி சரியாவேன். ஒரு சிலர் சொன்னாங்க, நான் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், நான் ஆப்ரேஷன் பண்ணணும். நிறைய பேர் தங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பிரச்சனை ஆகிலும் இருக்கட்டும், அன்றைக்கு செருபாபேல் பிரச்சனையில இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய கண் அவனை சந்தோஷமாய் பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கும். நான் சொன்னல, கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமா பார்த்துச்சுன்னா என்ன நடக்கும்? முதல் பாயிண்ட், அற்பமானது அற்புதமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. சபையார் உங்கள் வலது கையை உயர்த்தி கூச்சப்படாம வெக்கப்படாம சொல்லுங்க, கர்த்தருடைய கண் என்னை சந்தோஷமாய் பார்க்குமானால் அற்பமாய் இருக்கிற என் வாழ்க்கைய அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகரியா 4:10 வாசிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இந்த 1ஆம் தேதி காலையில அப்படியே ஒண்ணுமே இல்லை, தொடங்கியிருக்கு. ஜனவரி தொடங்கியிருக்கு. இது அற்பமான ஆரம்பம் போல இன்னைக்கு உன் கண்ணுக்கு தெரியலாம். பாஸ்டர், நான் இப்ப இந்த சர்வீஸை முடிச்சுட்டு நிறைய பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். பைபிள் சொல்றது, அற்பமான ஆரம்பத்தினாலை யார் அசட்டை பண்றது? யார் அசட்டை பண்ணலாம் சொல்லிட்டு பைபிள் சொல்றது, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலை எந்த செருபாபேலை அற்பமாய் பார்க்கிறார்களோ அவனை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களை உற்சாகப்படுத்துறேன். உலகம் உங்களை எப்படியோ பார்க்குது. இவன் வீணா போயிடுவான் மாட்டானா, இவன் என்ன கதியா போவான். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா முறைச்சி பார்ப்பான், முறுமுறுத்து உங்களை பார்ப்பான். போது பார் அப்படின்னு உங்களை பார்க்கலாம். உங்க தெருவில் உங்களை சோத்திர அற்பமா பார்க்கலாம். உங்க வேலை ஸ்தலத்தில் அற்பமா பார்க்கலாம். உங்க தெருவில் உங்களை அற்பமா பார்க்கலாம். பல இடங்களிலே நீங்கள் குறைவாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இந்த காலவில் கர்த்தர் சொல்றார், யார் உன்னை எப்படி பார்க்கிறாங்களோ நான் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேல் அற்பமா எண்ணப்பட்டான். இந்த செருபாபேல சிறையிருப்பிலிருந்து வரான். எங்கிருந்து வரான்? பல வருஷம் சிறையிருப்பு. சின்ன பையனா போனவன், ஒண்ணுமில்லாம போனவன் இப்ப வளர்ந்து வரான். கையில காசு இல்லை. ஜெயில இருந்து வரவன் சொத்து பத்தோட வருவான். யோசிச்சு பாருங்க. ஏதோ வெளிநாட்டுல இருந்து வரல, ஜெயில இருந்து வந்திருக்கான். எப்படி வருவான்? அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவனை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அற்பமாய் பார்க்கப்பட்டான். அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தை தொடங்கினான். ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நெகேமியா 4:2 பாருங்க. நெகேமியா 4:2. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவன் என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? வாசிங்க பிரதர். அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? அவர்கள் பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து
பாருங்க, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போட மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார். இடிஞ்சு போய் கிடக்குது, நாசமா போய் கிடக்குது, இதெல்லாம் எடுத்து அந்த தீஞ்சு போன கல்லு இவன் உயிர் கொடுத்துருவானா? இவன் சச்சி முடிச்சிருவானா? இந்த கால வேளையில உங்களை பார்த்து உலகம் அப்படி சொல்லலாம். நீ எப்படி வாழ்ந்துறன்னு பார்ப்போம், நீ எப்படி பொழைச்சிடன்னு பார்ப்போம், நீ எப்படி ப்ரொமோஷன் வாங்கிறன்னு பார்த்துறேன், உனக்கு எப்படி இது கிடைச்சிடன்னு பார்த்துறேன். நீ இதை செஞ்சிட முடியுமா? உன்னால உனக்கு தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? இப்படி இட்டு இந்த கல்லுக்கு நீ உயிர் கொடுக்க முடியுமா? அவமானமான வார்த்தை அல்லவா? அற்ப அல்லவா? இன்னும் கொஞ்சம் ஓவரா சொல்றான். 3வது வசனம், அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் அப்படியே ஒரு நரி ஏறி சொல்றான் பாருங்க. ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடித்து நரி ஏறி போனால் அது விழுந்துருண்டா கீழே. உங்களுக்கு இந்த தமிழ் வார்த்தை புரியுதா? இந்த அற்பமான யூதர் இவர்கள் கட்டு அதுக்கு ஒரு நரி ஏறி போனா கூட கீழே என்ன செஞ்சிடும்? விழுந்துரும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த அற்பமா எண்ணப்பட்ட ஹல்லேலூயா செருபாபேலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட சாராள பாருங்க. யாத்ரா ஆதியாகமம் 16:4 சொல்லுகிறது, அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அற்பமா யார் வாழ்வு கொடுத்தாலோ அவளையே என்ன நினைக்கிறான்? அற்பமா எண்ணுகிறாள். ஆனால் கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்ட சாராளை ஆதியாகமம் 21:1 சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொன்னபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கடாட்சம்னா அவர் பார்த்தார்னு அர்த்தம். இன்னைக்கு நீ அற்பமா எண்ணப்படுறியா சிஸ்டர், பிரதர்? அற்பமாக நீங்கள் பேசப்படுறீங்களா? நான் ஏதோ குடுகுடுப்புக்கார மாதிரி உன்னை சொல்லி அனுப்பல. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. அது உங்களுக்குள்ளே நடக்க போகிற வார்த்தை. அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அன்றைக்கு லேயால் அற்பமா எண்ணப்பட்டால், கூச்ச பார்வை உள்ளவள் அற்பமா எண்ணப்பட்டால். ஆதியாகமம் 29:31 சொல்லுகிறது, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. யார் கண்டு? அவள். கர்த்தர் என்ன செய்து? கண்டு. அற்பமா எண்ணப்படுகிற ஒரு அம்மாவை கர்த்தர் பார்த்தார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அந்த லேயால பார்த்துச்சு பாருங்க. கர்த்தர் 6 குமாரரையும் ஒரு குமாரத்தி அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு. அந்த 6 குமாரரில் ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த கோத்திரத்துல தான் இயேசு வந்தார். பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:28 என்னங்க சொல்லுது? அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவங்க பக்கம் தான் தேவன் இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், நீ அற்பமா எண்ணப்படுறியா? என் ஆண்டவரே உன் சைடு தான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னதான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தீமோத்தேயு உங்களிடத்துக்கு வந்தானே ஆகில், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில், அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. தீமோத்தேயு அற்பமாய் எண்ணப்பட்டானாம். பவுல் சொன்னார், என் மூலம் கர்த்தர் கிரியை செய்யற மாதிரி அவன் மூலம் என்ன செய்யறார்? கர்த்தர் கிரியை செய்யறாரு. அவன் சும்மா சின்ன பையன், சாதாரண ஆளுன்னு அவனை அற்பமா எண்ணாத. என கர்த்தர் அவனோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை யாராவது அனாவசியமாய் உங்களை ட்ரீட் பண்ணும்போது கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார். அது என் பிள்ளை, அது என் மக, அவளை நீ அற்பமா எண்ணாதே.
அப்படியானால் செருபாபேல் ஆண்டவர் பார்த்த உடனே அவனுடைய அற்பமான பிரச்சனைகள் என்னவா மாறிடுச்சுங்க? அற்புதமா மாறிச்சு. இப்ப ரெண்டாவது வேகமா சொல்றேன். கர்த்தருடைய கண்கள் அந்த செருபாபேலை பார்த்ததுனால செருபாபேலுக்கு என்ன நடந்தது? ஆகாய் 2:4 பாருங்க. ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். சத்துருக்களின் நிமித்தம் வேலை நிப்பாட்டப்பட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டான். செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தொடங்கின உடனே மொட்டை கடிதாசி போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி ஆலயத்தை கட்டுற வேலையை நிறுத்திட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? 16 வருஷம் அந்த வேலை தடைப்பட்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த கால வேளையில் உன் பிரச்சனை பல வருஷமா கிடப்புல இருக்கலாம். ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், என்னால் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரவே முடியல, அப்படியே தேங்கின குட்டை மாதிரியே இருக்குது. ஒரு நல்ல காரியம் என் குடும்பத்தில் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே கிடப்புல இருக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், அது இந்த வருஷம் தொடங்கும், அது இந்த வருஷம் நடக்க ஆரம்பிக்கும். அநேக வருஷமாய் தடைப்பட்டு கிடந்த, அநேக வருஷமாய் நடக்காமல் இருந்த, அநேக வருஷமாய் நீ காத்திருந்து காத்திருந்து ஏமாந்து போன ஒன்று. ஆமென். 16 வருஷம் நின்று விட்டது. இப்ப கர்த்தருடைய கண்ணு அதை பார்க்குது. ஆகாய் 2:3 வாசிங்க. ஆகாய் 2:3. இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் மூலமா ஊழியக்காரன் சொல்றான் செருபாபேலை பார்த்து, இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? என்ன செருபாபேலே, 16 வருஷம் ஆச்சு, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு நீ பாக்குறியா? அந்த வேர்டை பாருங்க. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல காண்கிறது அல்லவா? நான் சொல்லுகிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஒருவேளை இன்றைக்கு உன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஒரு வாக்குறுதி இல்லை. இந்த 2025 ஒன்று வரும், ஒன்று நடக்கும், நான் கட்டுவேன், அதை சரி பண்ணிடுவேன், இதை இப்படி பண்ணிடுவேன்னு எந்த காரியமும் என் கண்ணில் ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். வாக்கு தத்துவம் நல்லா சொல்றீங்க, ஆனா என் கண்ணுக்கு தெரிய பார்க்கிறேன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்லுகிறேன், உன் கண்ணுக்கு ஒண்ணு தெரியாட்டாலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கண் உன்னை பார்க்கிறபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், செருபாபேலே தடப்பட்டு போயிருக்குது, சோர்ந்து போகாத, திடன் கொள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள் மகனே. இந்த ஆராதனை முடிச்சிட்டு போகும்போது தீரமா நடந்து போ. சேனைகளின் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறதுனால நீ திடன் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் இந்த ஆட்டு எனக்கு நன்மை செய்வார், என் கண்ணீரை துடைப்பார்னு போ. ஹல்லேலூயா. ஏன்னா மீகா 2:13 சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்லுகிறார். ஹல்லேலூயா. இலைப்படையில் செய்யும் எரிகோ கோட்டைகள் இடிந்து போகும், உன் சிந்தையை பயமுறுத்துகிற சிவந்த சமுத்திரம் பிரிந்து போகும், கொக்கரித்து எழும்புகிற கோலியாத்து நிர்மூலமாவான், மிரட்டுகிற யசபேல்கள் இல்பொருள் ஆவார்கள், சதி செய்கிற ஆமான் வெக்கப்பட்டே போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா 5:2 சொல்லுகிறது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அடே அப்பா, 16 வருஷம் டல்லா இருந்தவன் இப்ப எழும்பி தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தான்? கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல ஊழியர்களுக்கு கூடவே இருந்தாங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கண்ணு உன்னை பார்த்துச்சுன்னா நீங்கள் என்ன கொள்வீர்கள்? திடன். இப்ப கட்ட தொடங்குறாங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க. திடன் சொல்றாங்க,
So பிரதர் சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க, வேலையை தொடங்குங்க. அப்படி கட்டுறாங்க. கட்டும்போது ஒரு பிரச்சனை வருது. 3ஆம் வசனத்தை போடுங்க தம்பி. இங்க வாசிங்க. தத்தனாய் என்பவனும் 2 நாய் வருங்க. தத்தனாய் பொஸ்னாய. அடே அப்பா, 2 நாய் வருது. என்ன நாய்ங்க சொல்லுங்களாங்க? தத்தனாய் போசு நாய். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி 2 நாய்ங்க வந்து நிக்கலாம். உங்க வாழ்க்கையை தடை பண்ண 2 நாய்களின் கூட்டம் உங்களுக்கு விரோதமா வரலாம். தத்தனாய் என்பவனும் போஸ் நாய் அவரிடத்தில் வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தவங்க கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லி, எங்க ஆண்டவர் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரா, அவர் எங்களை தடைப்படுத்தி இருக்கிறாரா. நான் சோர்ந்து போகிறது இல்ல. நல்ல கையை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ எஸ்ரா 5:5 சொல்லுது, ஆனாலும் வேலையை தடுக்காதபடி. போஸ் நாயும் தத்து நாயும் தடுக்க பார்க்கறான். ஆனா அதை மீறி கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க. ஆனாலும் வேலையை தடுக்காதபடி அவர்கள் தேவனின் கண்கள் அவர்கள் மேல் வைக்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி. எத்தனை நாய், எத்தனை பிசாசு, எத்தனை போராட்டம் உன் வாழ்க்கையை தடுக்க, உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க எத்தனை பேர் மொட்டை கடிதாசி போட்டாலும், எத்தனை பேர் சோத்திரம் உன்னை தடுக்க வந்தாலும், என் ஆண்டவருடைய கண்ணு. சகோதரியே, சகோதரனே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சோர்ந்து போகாத. தைரியமாயிரு. தைரியமா இந்த 2025க்குள்ள போ. ஏனென்றால் வேலையை தடுக்காதபடி, உன் முன்னேற்றத்தை தடுக்காதபடி, உன் ஆசீர்வாதம் கெட்டு போகாதபடி கர்த்தருடைய கண்கள் உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இந்த 2025ல எத்தனை பேர் என்னை தடுக்க வந்தாலும், எத்தனை பேர் என் முன்னேற்றத்தை தடுக்க வந்தாலும் எங்களுக்கு பயமே இல்லை. கர்த்தர் எங்களை திடப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் எந்த மனிதனோ எங்கள் முன்னேற்றத்தை இந்த வருஷம் தடுக்கவே முடியாது என்று சொல்லி கைகளை தட்டி விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு சொல்ற பாருங்க, 16 வருஷம் தடப்பட்ட வேலைய பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 4 வருஷத்துல மறுபடியும் அது முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. தடப்பட்டது எத்தனை வருஷம்? 16 வருஷம். ஆனா அந்த வேலையை தொடங்கினாங்க, திரும்பி தொடங்கினாங்களே 4 வருஷத்துல டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நான் சொல்லுகிறேன், ரொம்ப நாளா இழுத்து பறித்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை கர்த்தருடைய கண்ணு மேல இருக்கிறதுனால அது சீக்கிரமா முடிய போகுது. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. 3வது, செருபாபேல ஆண்டவருடைய கண்ணு சந்தோஷமா பார்த்ததுனால என்ன செருபாபேலுக்கு நடந்தது? ஆகாய் 2:15. என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதே. செருபாபேலே, ஆவியானவர் உன் நடுவிலே இருக்கிறார்ல, நிலை கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படி, நீ வெட்கப்பட்ட தலையை நிமிர்த்தும்படிக்கு என் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நிலை கொண்டிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆகாய் 1:10 எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். எல்லாருடைய ஆவியை எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் வேலையை செய்தார்கள். ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார்னா என்னை எழுப்பிடுவார். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுப்புவார். அப்படியே முடியாது அவ்வளோன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த ஆளை அந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா என்னை அப்படியே ரிவைவ் பண்ணிடுவாரு, என்னை எழுப்ப வச்சிருவாரு. இந்த ஆவியானவர் எனக்குள்ள நிலை கொண்டிருந்தா அவர் என்ன செய்வார்? எஸ்ரா 1:5 பாருங்க. எஸ்ரா 1:5. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி எவர்கள் ஆவியை பாருங்க எழுப்பி
ஆவியானவர் ஏவுகிறார். மூவ் த ஸ்பிரிட், ஏவுவார். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை ஏவுவாராக. ஹல்லேலூயா. அவரே உன்னை புஷ் பண்ணுவாராக. போ, முன்னாடி போ, சோர்ந்து போகாத. மனுஷன் உன்னை பின்னுக்கு தள்ளுவான், மனுஷன் உன்னை கீழே விழும்படி பார்ப்பான். ஆனா ஆண்டவர் உன்னை முந்தி தள்ளும்படி ஏவுகிறார். ஹல்லேலூயா. மூணாவது, இந்த ஆவியானவர் நிலை கொண்டிருந்தா என்ன நடக்கும்? சகரியா 4:6 வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கவனிங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம். ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுத்து, பலத்தினாலும் அல்லவே. அந்த பாட்டை பாடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். செருபாபேல் மேல ஆண்டவர் கண்ணை வச்சதுனால 4வது பாயிண்ட் என்னன்னா, சகரியா 4:7 வாசிங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்க மேல கண்ணை வச்சிட்டா, எந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்னாடி வந்தாலும் கர்த்தருடைய கண்ணு மேல இருக்கிறபடியால் அவைகள் எல்லாம் சமபூமியாகும். அல்லேலூயா. அது மனுஷனாகிய சத்துருவோ, சூழ்நிலையாகிய சத்துருவோ, அது என்ன பிரச்சனையோ, கர்த்தர் உன்னை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, பெரிய பர்வதமாய் நீ எம்மாத்திரம். செருபாபேல முன்னாடி நீ என்னவாவாய்? சமபூமி. செருபாபேலை எதிர்த்து நிற்கிற சாத்தானுடைய போராட்டத்தை கண்டு பெரிய பர்வதமே என்று கர்த்தரே கடிந்து கொள்ளுகிறார். இந்த பாருங்க, உங்க பிரச்சனைக்கு நீங்க சைலண்டா இருந்தாலும் கர்த்தர் சைலண்டா இல்ல. அல்லேலூயா. பெரிய பர்வதமாய் செருபாபேலுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பிரச்சனையை பார்த்து செருபாபேல் கடிந்து கொள்ளல, கர்த்தரே கடிந்து கொள்ளுகிறார். என் மகனாகிய செருபாபேலுக்கு முன்பாக நீ எவ்வளவு பெரியவனாய் இருந்தால் என்ன, நீ சமபூமியாவாய். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, அந்த அதிகாரம் எப்படி வருதுன்னா, கர்த்தரே அந்த பெரிய பர்வதத்தோடு பேசுகிறார். இந்த காலவெளியில உன் பிரச்சனைகளோடு கர்த்தர் பேசுகிறார். உனக்கு எதிரிட்டு நிற்க பார்க்கிற பிரச்சனையோடு பேசுகிறார். ஒருவேளை இந்த 2025 நிறைய பர்வதம் போல காரியங்கள் ஒருவேளை முளைச்சு வரலாம். பயப்படாத, கர்த்தருடைய கண்ணு மேல இருக்கிறபடியால் இனிமே உன் பிரச்சனை அவருடைய பிரச்சனை, அவரே அதை டீல் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பர்வதமே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி தடுக்கிற பெரிய அந்தகார சக்தியே, பெரிய நோயே, பெரிய பலவீனமே, நீ தேவ பிள்ளைக்கு முன்னாடி எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்தியாவை கட்டி வைத்திருக்கிற பெரிய பர்வதமே, இந்தியாவை ஆளுகை செய்கிற அந்தகார லோகாதிபதியே, என் நாமம் தரிக்கப்பட்ட தம்முடைய ஜனத்துக்கு முன்னாடி நீ பெரிய பர்வதம்.
நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு ஊர்ல நல்லா ஜெபிக்கிற அம்மா, நல்லா ஜெபிக்கிற அம்மா அந்த ஊர்ல இருக்குது. அந்த தெருவிலேயே ஒரு மந்திரவாதியும் இருக்கிறான். இந்த அம்மா இங்க ஜெபிக்க வந்துட்ட பிறகு அவன் கடையில வியாபாரம் ஆகல. மந்திரம் செய்யறதுக்கு, மந்திரம் பண்றதுக்கு யாரும் அவங்க வீட்டுக்கு போகாம ஜெபிக்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. இது மந்திரவாதியினுடைய பிசினஸை பாதிக்குது. அவன் என்ன பண்றான், இந்த பொம்பளைய தருத்துனா தான் நம்ம வியாபாரம் இங்க நடக்கும் சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற பிசாசுகளை ஏவி மந்திரம் பண்ணி அனுப்புறான். இது ஜன்னல் அவ எட்டி பார்க்குது. அந்த அம்மா ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சோத்திரிக்கிறோம், அந்த பேய்ங்க ஒன்று ஒன்றா எங்களால் முடியாது, எங்களால் முடியாது, எங்களால் முடியாது, ஒன்று ஒன்றா ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. இந்த மந்திரவாதி பார்த்தான், அவன்கிட்ட ஒரு பெரிய அனுமானின் ஆவி இருந்துச்சான். நல்லா குரங்கு வாழுமா, ஒரு பெரிய வானலாவிய உயரத்துக்கு ஒரு ஆவி. அதுதான் அவன் கடைசியாக வச்சிருக்கிற சூலாயுதம், வேலாயுதம். அதை அனுப்பி இந்த ஜெபிக்கிற அம்மாவை துரத்தின்னு அவன் பார்த்தான். இந்த அம்மா ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணிது பாருங்க. இந்த அனுமானின் ஆவி என்ன பண்ணுச்சா, ஜன்னல்ல எட்டி பார்க்கறத விட்டுட்டு கதவை திறந்துன்னு அந்த அம்மா கிட்ட அது போதும். எனக்கு கொஞ்சம் பெரிய ஆவி இல்லை அது, அதனால கொஞ்சம் ஆடி போச்சான். போய் பெரிய பல்லோடும் பெரிய நகங்களோடும் பெரிய பயமுறுத்தும் மூஞ்சியோடும் வானலாவிய உயரத்தில் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து இப்படி பார்த்துச்சான், ஜெபிக்கிற அம்மா கிட்ட. அந்த அம்மா அதை ஒரு 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 பொருளாவே கண்டுக்கல. இந்த அம்மா ஜெபிக்கிற அம்மா அந்த பேயை பார்த்து சொன்னா, என் ஆண்டவரை விட நீ பெரியவனோ. என்னது, என் ஆண்டவனை விட நீ பெரியவனோன்னு அவங்க அதட்டுறாங்க பாருங்க. அது கீச்சுன்னு சத்தம் போட்டு ஓடி மந்திரவாதியை போய் அடிச்சிருச்சான். அவன் ரத்தம் கீழே ரத்தத்தில் கிடக்கிறான். அப்புறம் இந்த அம்மா தான் போய் ஜெபம் பண்ணி அவனை காப்பாற்றி அவனு ரட்சிக்கப்பட்டதா ஒரு சம்பவம். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக எதுவும் கிரியை நடப்பிக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிய போறேன். கர்த்தருடைய கண்கள் செருபாபேலை பார்த்ததுனால செருபாபேலின் கைகளை கொண்டே கர்த்தர் முடிக்கிறார். ஆண்டவர் உடைய கண்ணு மேல இருக்கும்னா உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டே முடிப்பார். ஹல்லேலூயா. சகரியா 4:9 வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும், அவனுடைய கைகளை அதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். இதை நான் எப்படி செஞ்சு முடிப்பேன்? இதை முடிப்பனா? இது முடியுமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வருஷ கர்த்தர் உனக்காக சில காரியத்தை முடிக்கிறார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி, கர்த்தருடைய கண்கள் என் மேல இருக்கிறபடியா என் குடும்ப காரியம், என் பொருளாதார காரியம், என்னுடைய பிரச்சனை, என் தேவைகளை கர்த்தர் முடிப்பார். ஆமென். தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. செய்வார், எல்லாம் செய்வார். கை தட்டி, செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையால் முடித்திடுவார். விசுவாசத்தோடு செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையால் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், முடிப்பார், நன்மையால்
எனக்காக யாவையும் செய்வாரே. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், எல்லாம் செய்வார், நன்மையாய் முடித்திடுவார். இந்த ஆண்டு செய்து முடிக்க வேண்டிய பல காரியங்கள் உனக்கு இருக்கலாம், பல விஷயங்கள் உனக்கு இருக்கலாம், பல டார்கெட் உனக்கு இருக்கலாம். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறவங்க, ஒரு திருமண காரியம், வாட்டெவர், ஏதோ ஒன்று தொடங்கவும் மாட்டேனது, அதை சரியாகவும் முடிக்கவும் முடியல. தொடங்க தெரிஞ்சவனுக்கு முடிக்க தெரியாது, முடிக்க தெரிஞ்சவனுக்கு தொடங்க தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தொடங்கவும் தெரியாத, முடிக்கவும் தெரியும். அவர் அல்பாவும் மேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் உனக்குள் நற்கிரியை தொடங்கினவர், அதை உனக்குள்ளே முடிப்பார். அல்லேலூயா. சில ஆட்களுக்கு எப்படி தொடங்கணும்னு தெரியாது, சில ஆட்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தொடங்கினதை என்ன செய்வார்? ரூத் 3:18 சொல்லுது, அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று. இந்த உங்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே, 2025 முடிஞ்சிருமா, எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே, வெக்கப்பட்டுருவானா, அவமானப்பட்டுருவானா, முடியுமா, வாய்ப்பு இருக்கா? ஆசிங்க பிரதர், முடியுமோ? இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. வெயிட் பண்ணு, சோத்திரத்தோட வெயிட் பண்ணு, பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன்னே பாரமாட்டான் என்றால், இது போவாசை குறித்து சொல்லப்பட்ட அந்த மனுஷன் அந்த காரியத்தை முடிக்கும் முன்னே என்ன செய்ய மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, போவாசுக்கே அந்த கேப்பபிலிட்டி இருக்குமானால் போவாசை விட பெரியவரா இருக்கிற கையை தட்டணும். நீ நல்ல கைகளை தட்டி போவாசால் அவைகளை முடிக்க முடியுமானால், அன்றைக்கே அவன் முடிக்க முடியுமானால், என்ன போட்டிருக்கீங்க, இது எப்படி முடியும்ன்ற பிரச்சனை. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன், இன்னைக்கு அவன் முடிப்பான். அவ்வளவு கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு? போவாஸ் கிட்ட இருக்கு. ஒரு போவாஸே முடிக்க முடியாத ஒன்றை அவன் அன்றைக்கே முடிக்க முடியுமானால், ஏன் என் ஆண்டவராகிய இயேசு இந்த 2025 உனக்கு எப்படி செய்யாம இருப்பார்? ஆபிரகாம் பையனுக்கு பொண்ணு பார்க்கிற விஷயமா எலியாசார் பெத்துவேல் லாபானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்னும் பொண்ணு பார்க்கிற விஷயம் இன்னும் பேசி முடிக்கல. அதுக்குள்ளே பெத்துவேல லாபானும் எலியாசார்ட்ட சொல்றாங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்புறம் பேசுவோம்னு. உடனே அவன் சொல்றான், எலியாசார், நான் வந்த காரியம் முடியும் மட்டும் என்ன செய்ய மாட்டேன். நம்ம எப்படி நம்ம சொல்லுவோம், சாப்பிட்டுக்கினே பேசலாம், பேசிக்கினே சாப்பிடலான்னு. நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டுக்கினே பேசுவோம், பேசிக்கினே சாப்பிடுவோம். அது கட்சி வரைக்கும் முடியாது, அது அவன் சாப்பாட்டு ராமன் தோத்திரம். ஆனால் எலியாசார் சொன்னான், நான் முடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். ஒரு எலியாசாரால் அப்படி முடியுமானால், ஹல்லேலூயா, ஒரு போவாசால் அப்படி முடியுமானா, என் ஆண்டவரால் ஏன் அது முடியாது? கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நெகேமியா 4:2 என்ன சொல்லுது? நெகேமியா 4:2, அற்பமான யூதர் செய்கிறது என்ன? ஒரு நாளிலே முடித்து போடுவார். அவன் கிண்டல் பண்றான், முடிச்சிடுவாங்களா, இவன் முடிச்சிடுவாங்களா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. 6:15 என்ன சொல்லுதுங்க? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கையை தட்டி கர்த்தரை முடிந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் இவன் முடிப்பானான்னு உங்களை கேவலமா பேசுறாங்களோ, அவருடைய கண் காண கர்த்தர் உங்கள் காரியத்தை முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபு 6:11 வாசிங்க. நான் காத்து கொண்டிருக்கேன், என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? யோபு சொல்லுகிறான், என் முடிவு என்ன?
என் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டேன், என் சொத்தெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என் மனைவி என்னை விட்டு ஓடிட்டா, நான் நடுவீதியில அற்பமா எண்ணப்பட்டு ரோட்ல கிடக்கிறேன், என் முடிவு எப்படிப்பட்டது? ஒருவேளை இன்றைக்கு பிரதர் சிஸ்டர் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற, ஒருவேளை உடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம். நிறைய காரியத்தை நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த 2025 எப்படி முடியும் தெரியல, என் முடிவு எப்படிப்பட்டது? கேள்விக்குறியோடு இந்த கால வேளையிலே நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்க லைஃப் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். எப்படி எப்படி how long, எது வரைக்கும், எப்பதான் முடியுமோ தெரியல. ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற சகோதரியே சகோதரனே, எப்படி முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. யோபு 42:9 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கையை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை நல்லா தட்டி விசுவாசத்தோடு எப்படி முடியும், எப்படி முடியும் என்று எண்ணின யோபுவின் முகத்தை கர்த்தர். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் சிறையிருப்பு மாறிச்சு, அவன் இழந்ததெல்லாம் திரும்ப வந்துச்சு. 7000 எல்லாம் 4000 மாறிச்சு, 500 எல்லாம் 1000 மாறிச்சு, 3000 எல்லாம் 6000 மாறிச்சு. ஓடி போன மனைவி திரும்பி வந்து 10 பிள்ளை பெத்தா. தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரால எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க முடியும். கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் அவன் மறுபடியும் 4 தலைமுறையாய் வாழ்ந்து பூரண வயது வரைக்கும் இருந்து அவன் மரித்தான். நான் சொல்லுகிறேன், யோபுவே, நீ அவ்வளோதான், உன் கதை அவ்வளோதான்னு எல்லாமே நினைச்சாங்களே, எப்படியா நீ துளுத்து வந்த? எப்படி இப்படி வந்தன்னா? யோபு சொல்வார், அவர் என்னை பார்த்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு யோபுவை பார்த்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்தார். வேதத்தில் யாக்கோப்பினுடைய நிருபம், அந்த வசனம் போடுங்க தம்பி. யாக்கோப்பு 5:11 வாசிங்க, இதை முடிக்கலாம். யோபின் பொறுமையை குறித்து, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். யோபுவினுடைய முடிவை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அந்த முடிவில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியுது. அதே போல கர்த்தர் உங்கள் முடிவை ஆசீர்வாதமாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லு, கர்த்தர் என்னை பார்க்கிறதுனால் அற்பமானது அற்புதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் என்னை பார்க்கிறதுனால் நான் திடன் கொண்டு கர்த்தருடைய காரியத்தை செய்வேன். கர்த்தர் என்னை பார்க்கிறதுனால் ஆவியானவர் எனக்குள்ளே நிலை கொண்டு என் பலத்தினாலும் என் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாதவைகளை ஆவியானவர் எனக்குள்ளே செய்ய வைப்பார். ஓடுகிற என்னால், விரும்புகிற என்னால் முடியாமல் இருக்கலாம், இறங்குகிற தேவனால் அது முடியும். நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருக்கிறதுனால் எனக்கு முன்னாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் சம பூமியாய் மாறும். கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் என் கையை வைத்து தொடங்கின காரியங்கள் என் கைகளை கொண்டே கர்த்தர் அதை முடிப்பார். அவருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கண்கள் என் மேல். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் காட். இந்த ஜபத்தை முடிய அப்படியே இந்த கர்த்தருடைய பந்திக்கு டக்குன்னு ஆயத்தப்படுத்திட்டீங்களா? சோத்திரம் கொண்டு வந்துருங்க. வேகமாக அப்படியே போயிடுறோம். சோத்திரிக்கிறோம். சீக்கிரமாக இன்னொரு 1/4 மணி நேரத்தில் சர்வீஸை நம்ம முடிக்க போகிறோம். சோத்திரிக்கிறோம். எல்லாம் வேகமாக சோத்திர பைபிள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு அப்படி எழுந்துட்டு இல்லைங்க. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே,
அவருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது, வேதனையோடு கூட அல்ல. ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேரை வச்சார், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. யார் உன்னை காண்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் உன்னை காண்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை காக்கிறபடியால் இந்த வசனத்தில் சொன்னது பாருங்க, அற்பமானது அற்புதமாய் திடன் கொண்டு காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டே கர்த்தர் முடிப்பார். பெரிய பர்வதங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாக சமபூமி ஆகன்னு சொன்னாரே, இந்த வார்த்தையின் படியே ஆம் என்றும் ஆமென் என்று நடக்க நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூர்வி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்வி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு
நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வு கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், உம்மையே நம்பி வாழ்வதால் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி.